Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டி ஈஸியான plum cake எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கிறிஸ்மஸோட ஸ்பெஷல் கேக், ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும். ஸோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து சோக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து 1 கப் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து ரெடிமேட் ஜூஸ் தான், நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கப் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், முந்திரி, திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கலரும் நீங்கள் போட்டுக்கோங்க. நார்மலும் அண்ட் பிளாக்கும் இருக்கும் இல்லைங்களா, அதுவும் நீங்கள் போட்டுக்கோங்க. செர்ரிஸ், டூட்டி ஃப்ரூட்டி வந்து நான் மிக்ஸ்டு கலர்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் நான் போட்டுக்கிறேன். ஸோ இது நல்லா நம்ம வந்து இது மிக்ஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் மினிமம் 1 ஹவராவது வைங்க. டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 3 to 4 hours கூட நீங்கள் வைக்கலாம். நான் வந்து 3 to 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ 3 to 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மெஷரிங் கப்பில் வந்து 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/2 கப் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் எடுத்துக்கணும். அதனால தான் அந்த மெஷரிங் கப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த விதமான தண்ணியும் நீங்கள் போடாதீங்க. அந்த சுகர் அப்படியே மெல்ட் ஆகி அது ஃபுல்லாக அந்த கலர் வரட்டும். இந்த ஸ்டெப் வந்து மெயினாக கலருக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், நல்லா இது வந்து கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் ஆனில் வச்சிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரியான கசப்பு தன்மை வந்துடும். அதனால தான். ஸோ கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இல்லைன்னா கையில் உங்களுக்கு வந்து பட்டுரும். ஸோ பாருங்கள், இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேக்கோட டின் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த டின்னில் தான் நான் வந்து கேக் வந்து ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆயிலில் வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து பட்டர் பேப்பர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டான ஷேப் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சைட்லேயும் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் வந்து கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலேயும் வந்து ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கணும் ரெடியாக. இப்போ வந்து நம்ம ஒரு பேன் வந்து எடுத்து ப்ரீ ஹீட்காக வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு அவனில் பண்ணல, ஸ்டவ்வில் தான் பண்ணுறேன். இந்த மாதிரி 10 minutes ப்ரீ ஹீட்காக வச்சுக்கோங்க. இப்போ பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1 கப் மில்க் எடுத்துக்கோங்க. 1 கப்பும் கொஞ்சம் கம்மியான ஆயில் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து பட்டரும் போடலாம். நான் வந்து நார்மல் குக்கிங் ஆயில் தான் போட்டிருக்கேன். நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இப்போ மைதா வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. மைதா அப்படியே போடாதீங்க. இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த கேக் நல்லாயிருக்கும். 3 tablespoons வந்து மில்க் பவுடர் நான் போட்டிருக்கேன். இது வந்து டோட்டலாக ஆப்ஷன் தான். போட்டால் நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வேண்டானா நீங்கள் போட வேண்டாம். ஸோ இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இது வந்து நல்லா திக்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா சுகரு, அந்த சிரப் வந்து நல்லா ஆற வச்சுட்டேன். ஸோ இது நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சோக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா ட்ரை ஃப்ரூட்ஸு, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு தெரியும். அந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து அந்த ஃப்ரூட்டில் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு. ஸோ இப்போ போட்டுக்கலாம்.
இது மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் கன்சிஸ்டன்சி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக பால் போட்டுக்கலாம். இல்லை ரொம்ப லிக்விடாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக மைதா மாவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், எனக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குது. இப்போது ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் போட வேண்டாம். இப்போ வந்து நம்ம பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்க உப்பும் போட்டுக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட்டில் தான் பண்ணணும். இது நீங்கள் வந்து பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் போட்டுட்டு பிறகு நீங்கள் வந்து நிறைய நேரம் வைக்கக்கூடாது. இம்மீடியட்டாக டின்னில் போட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வில் வச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ளஃபியாக மேலே உங்களுக்கு ரைஸ் ஆகி வரும். இல்லைன்னா நீங்கள் முன்னாடியே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவேஷனோட போயிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேட்டர் வந்து டின்னில் போட்டுக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி இருக்கட்டும். ஸோ கொஞ்சமாக டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் முந்திரியும் டூட்டி ஃப்ரூட்டி போடுறேன். நான் வந்து பிளாக் திராட்சை வந்து போட மறந்துட்டேன். நான் 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நான் அது போடுறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது கேர்ஃபுல்லாக வந்து இந்த ஸ்டவ்வில் வச்சுட்டு நீங்கள் லிட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த டூட்டி ஃப்ரூட்டி ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. 50% வந்து உங்களுக்கு குக் ஆகிட்டுருக்கு. டோட்டல் டைம் இந்த கேக்கு வந்து 45 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ நான் 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் காமிக்கிறேன். வாவ், பாருங்கள், சூப்பராக கரெக்டாக பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஸ்டிக் போட்டாலும் கொஞ்சம் கூட தெரியல பாருங்கள், க்ளீனாக வந்திருக்கு ஸ்டிக்கு. இப்போ நம்ம இது எடுத்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக இது கூல் ஆகட்டும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த பட்டர் பேப்பர் வந்து தனியாக அப்படியே வந்துட்டுருக்கு பாருங்கள். ஈஸியாக எடுத்துடலாம். நான் எடுத்துட்டு பிளேட்டில் போட்டுட்டு நான் கட் பண்ணும்போது காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் இப்போ இது எடுத்து பிளேட்டில் போட்டுட்டேன். பார்க்குறதுக்கே அந்த கலரு அந்த இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து உங்களுக்கு இது காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக தெரியுது பாருங்கள். இதே மாதிரி மெத்தட்ஸ், இதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸோட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 100% பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு கேக்கு. மறக்காமல் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ.